எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஊர் கும்பாபிஷேகன்றதுனால நம்ம நேரப்படிக்க கோயிலுக்கு போகணும். அதனால தான் இன்றைக்கி நேரத்தில் எழுந்திரிச்சு சாணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாணி தெளிச்சிட்டுக்கப்புறம் பாருங்கள். வந்து எரி விட்டுட்டேன், தண்ணி காயட்டும் அப்படின்ட்டு நான் உள்ளே சமைச்சிடலான்ட்டு வந்துட்டேன். இப்போ அரிசி கழுவி வச்சுட்டேன் ஒரு பக்கம். நம்ம இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்னா, பாப்பாங்களுக்கு கஞ்சி வைக்கணும். அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, எந்திரிச்சா கஞ்சி கேட்குவாங்க. அதனால் பாப்பாங்களுக்கு கஞ்சி வச்சு விட்ருலாம். இன்றைக்கி நான் என்னென்ன செய்யலான்னு நினைக்கிறேன்னா, சாதம், சாம்பார், ரசம், பாயாசம், பொரியல், அப்பளம் அதெல்லாம் செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். எப்படின்னு தெரியல. 2 வாண்டுங்க விட்டுச்சுன்னா செஞ்சிருவேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவ்வளோதான். அம்மா மரத்துலேருந்து முருங்கைக்காய் அறுத்துனுக்குறாங்க. எல்லாம் செடியில் கீழே விழுந்துச்சுமா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மரத்துலேருந்து அறுத்துட்டு வந்தது எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் மரத்தில் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் பிஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ அறுக்க தேவையில்லாது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் விட்டோம்னா அதுவும் தரத்துக்கு வந்துடும், அறுத்துடலாம். இப்போ இவ்வளோ முருங்காய் நம்ம கடையில் வாங்கினா எவ்வளோ ரேட் வரும்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்துட்டு, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை எவ்வளோ ஏறிட்டுருக்கு. 1 கிலோ 80 ரூபாயா. வாங்கவே முடியல. அதனால் சாம்பாருக்கு 3 தக்காளி தான் போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான். இதுலேயே நான் பருப்பு எல்லாம் போட்டுட்டேன், குக்கர்லேயே போட்டுட்டேன். இப்போ இதில் சாம்பார் தூளும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு நம்ம வச்சிடலாம். சாதமும் ஆயிடுச்சு, கஞ்சும் ஆயிடுச்சு. குழம்பு ஒன்று ஆனால் சரி. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட செஞ்சுக்கலாம். நேரத்துலேயே வர சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு. இங்கேருந்து ஒரு 7:30 8 மணிக்கு கிளம்பணுமா. அவ்வளோதான். இது நம்ம விசில் போட்டு வச்சு விட்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டோம் நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக. இப்போ கைனிலேருந்து வருவாங்க எங்களோட சொந்தக்காரங்க எல்லாம். அவங்க கூட சேர்ந்து போகிறதுக்காக இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். கும்பாபிஷேகன்றதுனால வெளியூர்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. பயங்கர கூட்டம், உள்ளவே போக முடியல. உள்ளவே நிறைய கூட்டமாக இருந்தது. அதனால தான் ஒரு ஓரமாக நிச்சிட்ருக்கோம். கூட்டம் கம்மியானதும் உள்ளே போகலான்ட்டு. இதுதாங்க எங்கள் ஊர் சாமி. எப்படியோ உள்ளே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது சாமியை பார்க்க. கலர் இதை எடுத்துக்கோ. கோயில்கிட்ட இடம் இல்லாததுனால எங்கள் ஊர் ஸ்கூலில் தான் அன்னதானம் போட்டாங்க. நாங்கள்லாம் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டுக்கப்புறம் பாப்பாங்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு தேங்க்யூ. பாய் பாய்.